தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்எம் பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிஎஸை பற்றி பார்ப்போம். ஜிபிஎஸ் அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் வேணும், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஓகே, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இமீடியேட்டாக அப்டேட் ஆகும். சரி, ஜிபிஎஸ் அப்படின்னா என்னென்னா சொன்னேன் அப்படின்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஓகே, நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மொபைல் ஃபோன்லேயே மேக்ஸிமம் வந்து ஜிபிஎஸ் இருக்குது. ஆனால் ஜிபிஎஸ்ல நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லொக்கேஷனை வந்து சர்ச் பண்ணுறதுக்காக நம்ம ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நம்மளோட மை லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட் லெவலில் என்ன பண்ணுவோம், நம்ம லொக்கேஷன் இப்போ ஜிபிஎஸ் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம லொக்கேஷனோட டேட்டாவை வந்து லேட்டிடியூட் லாங்கிடியூட் வந்து எடுத்து அனுப்போம். ஓகே, இதுக்குன்னு என்ன பண்ணுறேன், காமனாக அந்த சேட்டலைட்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இப்போ ஜிபிஎஸ் எப்படி சேட்டலைட் மூலமாக கம்யூனிகேட் ஆகுது, அதுக்கான தேரம்லாம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காமன் வீடியோவாக போடுறேன் ஒன்று. ஓகே, காமன் ஜிஎஸ்எம்க்குன்னு ஒரு வீடியோ சொன்னேன், ப்ளஸ் ஜிபிஎஸ்க்குன்னு ஒரு வீடியோ சொன்னேன். ரெண்டையும் சேர்த்து காமன் வீடியோவாக ஒன்று போடுறேன். அதே மாதிரி டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜிஎஸ்எம் ஜிபிஎஸ், ஓகே, அது ரெண்டுக்குமே சேர்த்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாஸ்க்குன்னே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா டாஸ்க்குன்னு அதில் நிறையா இது இருக்குது. ஓகே, அதை நான் டாஸ்க் வந்து அதை என்னென்ன ஐடென்டிஃபை பண்ண ஒன்றும் போடல. இப்போ அதுக்காக என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் ஒரு வீடியோ டாஸ்க்குக்காகவே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஜிஎஸ்எம் ஜிபிஎஸ் ரெண்டையும் இன்டர்ஃபேஸ் பண்ணி நிறையா டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்க் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறேன், உங்களுக்கு நான் ஒரு பிபிடியாகவே போட்டு கீழே அப்லோட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன பண்ணுங்க, ஆஸ் இன்க்ளூட் லிக்யூடு கிறிஸ்டல் டாட் ஹெச் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அடுத்து லிக்யூடு கிறிஸ்டல் எல்சிடி 8, 9, 10, 11, 12, 13 இது எல்லாமே எல்சிடிக்கான லைப்ரரிஸ் தான். இதெல்லாம் எந்த ஒரு இஷ்யூ இல்லை. இன்ட்டு ஜிபிஎஸ் டேட்டா அப்படி என்ன பண்ணிருக்கேன், ஒரு இன்கமிங் சீரியல் டேட்டா ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அன்சைன்ட் இன்ட்டு ஃபினிஷ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, இண்டிகேட் எண்ட் ஆஃப் மெஜர்ஸ் இதெல்லாம் டம்மி வேரியபிள்ஸ் தான். ஓகே, அப்போ பொசிஷன் கவுண்டு, லேட் கவுண்டு, லாட்டிடியூட் கவுண்டு, ஃப்ளாக்கு, கமா கவுண்டு, லேட் 20, லாங் 20 எல்லாமே ஒரு வேரியபிள்ஸ் மட்டும்தான், வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா, வாய்ட் ரிசீவ் ஜிபிஎஸ் டேட்டா அப்படி என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் எழுதியிருக்கேன், அதனால என்ன பண்ணியிருக்கேன், மேலே டிஃபைன் பண்ணியிருக்கேன் வாய்ட் செட்டப்புக்கு மேலே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்ட் செட்டப்பு எல்சிடி பிகின். ஓகே, 16x2 எல்சிடி நான் யூஸ் பண்ண போகிறேன். எல்சிடி டாட் செட் கேஸ் 0,0 நான் பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ எல்சிடி டாட் பிரிண்டில் வெல்கம் பிரிண்ட் பண்ணி சீரியல் பிகினில் என்ன பண்ணுங்க 9600 போட்டு பாட் ரேட் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓப்பன் சீரியல் போட்டு செட் டேட்டா ரேட் டு 9600 பிட்ஸ் பேர் செகண்ட். ஓகே, அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வாயில் லூப்பில் என்ன பண்ணுங்க, ரிசீவ் ஜிபிஎஸ் டேட்டா. நான் ரிசீவ் ஜிபிஎஸ் டேட்டா அப்படின்னு என்ன ஆகும், டேரெக்டாக ஜிபிஎஸ் ஃபங்க்ஷனுக்கு கால் ஆகும். ஓகே, அப்போ ஜிபிஎஸ் ஃபங்க்ஷனுக்கு கால் வந்தால் என்னன்னா ஒயில் ஆஃப் ஃபினிஷ் ஈக்குவல் டு 0 செக் பண்ணும். ஏன்னா ஒயில் லூப்பில் நீங்கள் ஃபினிஷ் ஈக்குவல் டு 0 போட்டிங்க அப்படின்னா நான் வந்து லூப்புக்குள்ளே வந்து நிற்கும். ஓகே, அப்போ ஃபினிஷ் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா எகைன் உள்ளே போகும். அப்போ ஒயில் சீரியல் டாட் அவைலபிள் கிரேட்டர் தென் 0. அப்போது சீரியல் ஏதாவது டேட்டா வந்துச்சு அப்படின்னா எகைன் அடுத்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும். அதே நீங்கள் இஃப் கண்டிஷன் போட்டிங்க அப்படின்னா ஒரு டைம் செக் பண்ணிட்டு எகைன் எல்ஸில் போய் பில் பண்ணிட்டு போயிடும். ஆனால் இது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒயில் சீரியல் டாட் அவைலபிள் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா எப்போ ஜிபிஎஸ் டேட்டா வருதோ அது வரைக்கும் என்ன பண்ணும், இங்கே வெயிட் பண்ணும். எப்போ ஜிபிஎஸ் டேட்டா வருதோ அதுக்கப்புறம் இதெல்லாம் டேட்டாவை எடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், ஜிபிஎஸ் டேட்டா ஈக்குவல் டு சீரியல் டாட் ரீடு. இங்கே சீரியல் என்ன டேட்டா வருது அப்படிங்கிற ரீட் பண்ணி ஜிபிஎஸ் டேட்டா அப்படிங்கிற வேரியபிளில் மூவ் பண்ணோம். அப்போ ஓகே, அப்போ ஃப்ளாக் ஈக்குவல் டு 1 நான் ஃப்ளாக் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிஎஸ் டேட்டா ஓகே டாலர் சிம்பிள் போட்டு பொசிஷன் கவுண்ட் ஈக்குவல் டு 0 ஃபைண்டிங் ஜிபிஆர்எம்சி ஹெட்டர். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஜிபிஎஸ் வேல்யூ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இதே மாதிரி தான் வரும். ஓகே, ஒரு ரியல் டைம் ஜிபிஎஸ் வேல்யூ நீங்கள் கெட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து ஜிபிஜிஜிஏ, ஜிபிஜிஎல்எல், ஜிபிஜிஎஸ்ஏ, ஜிபிஜிஎஸ்வி அப்படின்னு நிறையா வருது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிஆர்எம்சி. அந்த ஜிபிஆர்எம்சி அப்படிங்கிறது எதுனா இந்தியா கண்ட்ரியில் இருந்து நம்ம டேட்டாவை ஃபெச் பண்ணுறோம்னு அர்த்தம். ஓகே, பிக்கு அடினோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜிபிஆர்எம்சின்னு எடுப்பீங்க. அதுவே ராஸ்பெரி பைலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜிபிஜிஜிஏ அப்படின்னு இருப்பீங்க. இந்த வேல்யூஸை நீங்கள் எடுப்பீங்க. நம்ம பிக்கு அடினோ பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஜிபிஆர்எம்சி அப்படிங்கிற டேட்டாவை எடுப்போம். ஓகே, ஃபஸ்ட்டாக வரது என்னன்னா டேட் அண்ட் டைமு. ஓகே, ஃபஸ்ட்டாவது என்ன அப்படின்னா டைமிங்கு 7 மணி
11 நிமிஷம் 19 செகண்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாட்டிடியூடு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாங்கிடியூடு. ஏக்கு அப்புறம் வர்றது லாட்டிடியூடு, எண்ணுக்கு அப்புறம் வர்றது லாங்கிடியூடு. ஓகே, ஈயோட அந்த வேல்யூ முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 26/09/2019 என்ன பண்ணுங்க, 26ஆம் தேதி 9வது மாதம் 2019 டேட்டாவை எடுத்துருக்கேன். இந்த லாஸ்ட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிளோட ஸ்பீடு, எவ்வளோ ஸ்பீடில் வண்டி போகுது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, அப்போ அந்த டேட்டா வந்து எவ்வளோ ஸ்பீடாக மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், கால்குலேட் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம ஒரு ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டு ஜிபிஎஸ் நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்போ என்ன ஆகும், வெஹிக்கிள் எவ்வளோ, அந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்னு உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுதில்ல. அப்போ அது எல்லாமே நம்ம அந்த லாஸ்ட் வேல்யூ வச்சு தான் அவங்க இன்டிமேட் பண்ணிக்கலாம், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ டேட்டாவை செக் பண்ணுறதுக்கு GPRMC அப்படின்னு இந்த டேட்டாவை செக் பண்ணுவோம். அடுத்து இந்த கமா கவுண்டை செக் பண்ணுவோம். ஓகே, 3வது கமா 3 கவுண்ட் வந்ததுக்கப்புறம் லாட்டிடியூடு வேல்யூடு, 5 கவுண்ட் வந்ததுக்கப்புறம் லாங்கிடியூடு வேல்யூடு அப்படின்னு சொல்லிப்போம். அடுத்து ஸ்டாருங்கிற பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், 5 கமாவுக்கோட அதிகமாகவும் இருக்கணும், ஸ்டாருங்கிற பாயிண்ட் வந்தால் என்ன பண்ணுவோம், டேட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா, அதுக்காக தான் இந்த இதை நான் உங்கள்ட்ட காமிச்சு விசிபிள் பண்ணேன். ஓகே, ரியல் டைமில் நீங்கள் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி தான் டேட்டாஸ் வரும். ஓகே, இது மாதிரி டேட்டாஸ் வரல அப்படின்னா உங்களோட ஜிபிஎஸ் தான் இஷ்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இஃப் ஜிபிஎஸ் டேட்டா டாலருங்க சிம்பிள் வந்திருக்கான்னு செக் பண்ணுறேன். அடுத்து ஜிங்கா சிம்பிள் வந்திருக்கான்னு செக் பண்ணுறேன். PRMC அப்படின்னு என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு பொசிஷன் கவுண்ட்டையும் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணி நான் செக் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அப்படி செக் பண்ணிட்டு பொசிஷன் கவுண்ட் 6ல் என்ன பண்ணியிருக்கேன், ஜிபிஎஸ் டேட்டா ஈக்குவல் டு கமா இருக்கா அப்படின்னு செக் பண்ணியிருக்கேன். கமா வந்து என்ன பண்ணியிருக்கேன், கமா கவுண்டை மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க, ஃப்ளாக்கை வந்து 0 பண்ணேன். ஏன்னா கமா கவுண்ட் 1 by 1 இன்க்ரிமெண்ட் ஆகும், அது வரைக்கும் ஃப்ளாக் வந்து 0 ஆயிடும். இஃப் கமா கவுண்டு ஈக்குவல் டு 3 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிருக்கேன், ஃப்ளாக் ஈக்குவல் டு 1 இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், லாட்டிடியூட் கவுண்டை வந்து எடு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ 10 வேல்யூஸ்குள்ளே வந்து எனக்கு எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து ஃப்ளாக் என்ன பண்ணிட்டேன், 0 பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுவோம், எகெயின் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து செக் பண்ணுவோம். கமா கவுண்ட் எப்போ 5 ஆகுதோ அப்போ என்ன பண்ணுவோம், ஃப்ளாக் 1ல் போயிட்டு லாங்கிடியூடு ஃபர்ஸ்ட் எடுத்தது லாட்டிடியூடு, இது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாங்கிடியூடு கவுண்ட் எடுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா LG கவுண்ட் ப்ளஸ் அப்படிங்கிற லாங்கிடியூடோட கவுண்ட் வந்து LG அப்படிங்கிற வேரியபிளில் அப்டேட் ஆகும், அது லாங்கிடியூடுன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃப்ளாக்கை வந்து 0 பண்ணிட்டேன். அடுத்து என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, ஒரு 5 கமா கவுண்ட் வந்து 5ஓட அதிகமாகவும் இருக்கணும், ஸ்டாருங்கிற சிம்பிள் வந்து எனக்கு என்ன பண்ணுவேன், டேட்டாவை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதுக்கான கமாண்ட் எண்டு ஆஃப் GPRMC இமேஜஸ். அப்போ கமா கவுண்டை 0 பண்ணுங்க, லாட்டிடியூட் கவுண்டையும் 0 பண்ணுங்க, லாங் கவுண்டையும் 0 பண்ணுங்க, ஃப்ளாக்கையும் 0 பண்ணுங்க, ஃபினிஷிங் வேரியபிளை 1 பண்ணிடுவேன். இப்போ ஃபினிஷிங் வேரியபிளை 1 பண்ணால் அப்படின்னா என்ன ஆகும், இங்கே போகுமா டேட்டா, இங்கே உள்ளே போகாது. அப்போ என்ன ஆகும், மெயின் ஃபங்க்ஷன் இப்போ எங்கே ரிசீவ் ஜிபிஎஸ் டேட்டாங்க ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அதே இடத்துக்கு போகும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீரியல் பிரிண்ட் லாட்டிடியூடு, இப்போ லாட்டிடியூட் வேல்யூ பிரிண்ட் பண்ணணும், சீரியல் பிரிண்ட் இல்லைன்னா லாட்டு. இப்போ அந்த லாட்டில் வந்து என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். LCD டாட் செட் கர்சர் 0,0ல் எனக்கு லாட் யாரோ வேல்யூ பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அங்கே சீரியலில் பிரிண்ட் பண்ண சொன்னால் இங்கே டிஸ்பிளேல பிரிண்ட் பண்ண சொல்லி அதே லாங்கிடியூடுக்கும் அதே சேம் ஃபங்க்ஷன் தான். அங்கே என்ன பண்ணுங்க, 0,0 அப்படிங்கிறப்போ 0 ரோவில் 0 காலமில் பிரிண்ட் பண்ணு சொல்லியிருக்கேன். இங்கே 0 காலமில் ஃபர்ஸ்ட் ரோவில் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன், ஃபினிஷிங் வேரியபிளை 0 பண்ணிடு, பொசிஷன் கவுண்டை 0 பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எகெயின் என்ன ஆகும், மேலே போவோம் ரிசீவ் ஜிபிஎஸ் டேட்டா. ரிசீவ் ஜிபிஎஸ் டேட்டான்னு என்ன ஆகும், எகெயின் போய் ஜிபிஎஸ் டேட்டா வேலையை செக் பண்ணும். அதுவும் நான் இங்கே 1 பண்ணியிருந்தேன் 0 பண்ணலாம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த லூப்புக்குள்ளே வரவே வராது. ஓகே, இந்த கோடிங் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், டூல்ஸில் போயிட்டு வெரிஃபை பண்ணிடுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், ஜிபிஎஸ் ஸ்கெட்சில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பேனேஜ் கொடுத்தாங்க. ஓகேவா, ஒரு வேளை இந்த கோடிங் ஒர்க் ஆகலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு ஏன் ஒர்க் ஆகலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டன் கம்பைலிங் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், சிமுலேஷன் ஃபைல் டேரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ சிமுலேஷன் ஃபைலில் என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு LCD எடுத்து வச்சுருக்கேன், அதே மாதிரி ஒரு வெர்ச்சுவல் டெர்மினல், ஏன்னா ஜிபிஎஸ் வேல்யூ நான் என்ன பண்ணணும், மானிட்டர் பண்ணணும், அதுக்காக வெர்ச்சுவல் டெர்மினல் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிஎஸ், அப்போ ஜிபிஎஸ் வந்து இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணணும்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட சிமுலேஷன் ஃபைலை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிமுலேஷன் ஃபைலை மினிமிக்ஸ் பண்ணி வச்சாங்க. ஓகே, ஜிபிஎஸ் லைப்ரரி ஃபார் ப்ளோட்டிஎஸ் அதுக்கு அப்படிங்கிற லைப்ரரி என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த லைப்ரரி மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த லைப்ரரி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ப்ரோக்ராம் ஃபைல்ஸை போய் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். அது என்ன எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். அந்த லைப்ரரி நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஜிப் ஃபைலாக தான் இருக்கும். அந்த ஜிப் ஃபைல் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் தரணும். அப்போ அந்த ஜிபிஎஸ் லைப்ரரி ஃபார் ப்ரோட்டிஎஸ் அப்படிங்கிற மாதிரி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி தான் வரும். அதில் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், நான் எந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னு கேட்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி ஃபைல்ஸ் மட்டும் வரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் நீங்கள் என்ன பண்ணணும், ஓகேன்னு மட்டும் கொடுங்க. ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இந்த விண்டோவில் நீங்கள் ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, ஜிபிஎஸ் லைப்ரரி ஃபார் ப்ரோட்டிஎஸ் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள்.
இப்போ இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இதே மாதிரி 3 ஃபைல் உள்ளே இருக்கும். இந்த 3 ஃபைல் என்ன பண்ணுறீங்க, Ctrl+A கொடுத்து காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் லோக்கல் டிஸ்க் சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஆர் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86. ஒரு சில லேபில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இருக்கும், ஒரு சில லேபில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86. அப்போ 86 அப்படிங்கிற ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் லேப் சென்டர் எலக்ட்ரானிக்ஸ் அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிட்டு Proteus 7 ப்ரொபோஷனல் அதுக்குள்ளே லைப்ரரி. ஓகேவா, அதில் என்ன பண்ணுறீங்கன்னா லைப்ரரி கிளிக் பண்ணி Ctrl+V கொடுங்க. இந்த ஃபைலை நான் வந்து இதில் மூவ் பண்ணட்டுமா வேண்டாமான்னு என்ன பண்ண உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி மூவ் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு அந்த மாதிரி வந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக பண்ணட்டுமான்னு கேட்குது, பர்மிஷன் கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், கண்டினியூ அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ கண்டினியூ கொடுத்தா எனக்கு என்ன ஆகும், எகைன் இதே ஃபோட்டோக்குள்ள பேஸ்ட் ஆகும். ஓகே, அப்போ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஜிபிஎஸ் எப்படி எடுக்குதுன்னு நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஃபைலை ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிடுங்க. காப்பி ஆகி முடிச்சதுக்கப்புறம் இப்போ காப்பி ஆகி முடிச்சது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுவோம், உங்கள் சிமுலேஷன் ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை போடுங்க. ஓகே, நான் ஆல்ரெடி இது பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ நான் எகைன் நான் பிக் ஃப்ரம் லைப்ரரிஸை கிளிக் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும், அதே ஜிபிஎஸ் லைப்ரரி உள்ளே இருக்கும். ஓகேவா, அதனால நான் என்ன பண்ணலாம், உங்களுக்கு நான் போய் காமிக்காமல் டேரெக்டாக எப்படி இன்க்ளூட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு நான் டேரெக்டாக போயிட்டேன். ஓகேவா, ஆனால் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறப்போ என்ன பண்ணணும், லைப்ரரிஸ் எப்பயுமே க்ளோஸ் பண்ணி வைக்கணும். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டேட்டாஸ் எடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, பிக் ஃப்ரம் லைப்ரரிஸை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா காமன் மோடை கிளிக் பண்ணிட்டு பிக் ஃப்ரம் லைப்ரரிஸ் எடுத்துகிட்டு கீவேர்ட்ஸில் ஜிபிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஆகும், ஜிபிஎஸ் அப்படிங்கிறது காமிக்கும். அப்போ உங்களுக்கு எந்த ஜிபிஎஸ் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறப்போ மட்டும் இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும். அந்த இஷ்யூ மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்க, கொஞ்ச நேரம் ரெக்டிஃபை பண்ணுங்கள், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், அந்த இஷ்யூ அதுவாகவே சால்வ் ஆகிடும். ஓகேவா, அந்த ஃபைல் அதுவாகவே காமிச்சிட்டு அதுவாகவே என்ன பண்ணிக்கும், சால்வ் ஆகும். இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். அதனால் நீங்கள் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகலை, இந்த ஃபைல் போட்டதுக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். அந்த இஷ்யூ வந்து காமனாக இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன் தான். ஓகேவா, இந்த சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துங்க. அப்போ தான் அந்த யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து அப்டேட் ஆகும். சரி, ஓகே, இந்த ஜிபிஎஸ் நான் ரிமூவ் பண்ணிட்டு எகைன் ஃபஸ்ட்லேருந்து ஜிபிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஜிபிஎஸ்ன்னு டைப் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகலை, விசிபிள் ஆகலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, அந்த டிசைன் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன். அதனால் என்ன பண்ணேன், இப்போ சேவ் டிசைன். ஓகே, நீ க்ளோஸ் பண்ணுறப்போ சேவ்னு கேட்கும். ஏன்னா நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் என்ன பண்ணேன், ஜிபிஎஸ்ங்க லைப்ரரியை இன்க்ளூட் பண்ணலை, அப்படினால எனக்கு ஓப்பன் ஆகலை. இப்போ என்ன பண்ணுறேன், சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணிட்டு எகைன் நான் ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா, நான் உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் சொன்னேன், இந்த சாஃப்ட்வேரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போடுங்கன்னு சொன்னேன். ஓகே, நான் போட்டிருக்கேன் அப்படின்னு நினைப்பேன். என்ன பண்ணிட்டேன், நான் சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணாமல் போட்டேன். அதனால் எனக்கு என்ன ஆகலை, விசிபிள் ஆகலை. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணிட்டு எகைன் ஓப்பன் பண்ணுறேன். எகைன் ஓப்பன் பண்ணுறப்ப என்ன பண்ணேன், நான் ப்ரீவியஸ் டிசைனை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ண டிசைன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இதை என்ன பண்ணிக்கிறேன், நான் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். இதை ஜூம் பண்ணி எனக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணேன், அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே வச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுக்கு ஜிபிஎஸ் இருக்குங்களா, இப்போது காமன் மோடை கிளிக் பண்ணிட்டு பிக் ஃப்ரம் லைப்ரரிஸ் இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, ஜிபிஎஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு விசிபிள் ஆகும். இங்கே ஜிபிஎஸ் மாடியூல்னு காமிக்குதான். அந்த ஜிபிஎஸ் மாடியூல் டபுள் கிளிக் பண்ணிடுங்க. டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஆட் ஆகிடும். இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஜிபிஎஸ் மாடியூலை கிளிக் பண்ணிட்டு இங்கே வச்சு எந்த இடத்துல நீங்கள் வைக்கணுமோ அந்த இடத்துல லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி விசிபிள் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல வச்சுட்டு இதோட டிஎக்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம மைக்ரோகண்ட்ரோலர் என்ன பண்ணோம், ஆர்எக்ஸ். ஓகேவா, ஆர்எக்ஸோட கனெக்ட் பண்ணிடுங்க. இது மாதிரி வரனால எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜிபிஎஸ் மாடியூலை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு ஒரு எரர் காமிக்கும். ஓகே, அந்த எரர் நீங்கள் என்ன பண்ணணும், ரெக்டிஃபை பண்ணணும். அதனால் நான் ஒரு டைம் ப்ளே பண்ணுறேன். அந்த ப்ளே பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி எரர்ஸ் வந்து காமிக்கும். அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரே ஒரு ஃபைல் மட்டும் ஆட் பண்ணணும். அந்த ஃபைல் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜிபிஎஸ் மாடியூலை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ப்ரோக்ராம் ஃபைல்னு காமிக்கும். இந்த ப்ரோக்ராம் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட லோக்கல் டிஸ்க் சிக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஜிபிஎஸ் அப்படிங்கிற ஃபைலுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸ்பைல தானே இன்க்ளூட் பண்ணோம். அப்போது இந்த சாஃப்ட்வேர் எகெயின் நான் அந்த ஜிபிஎஸ்க்கு நேராக இருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன பண்ணலாம், லோக்கல் டிஸ்க் சிக்குள்ளே போயிட்டு லேப்ஸ் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86 போயிட்டு லேப் சென்டர் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, அந்த லேப் சென்டர் எலக்ட்ரானிக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Proteus 7 ப்ரொபோஷனல் அதுக்குள்ளே லைப்ரரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிஎஸ் டிஇபி
ஹெக்ஸ்னு இருக்கும், ஜிஎஸ்எம்னு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், ஜிபிஎஸ்க்கானதை மட்டும் காப்பி பண்ணுங்கள். ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், ஐசிக்கும் எகைன் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுங்கள். ஜிஎஸ்எம்க்கான லைப்ரரி ப்ரோக்ராம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், ஜிபிஎஸ்க்கான லைப்ரரியை அப்லோட் பண்ணனால ஜிபிஎஸ்க்கான கோடிங்கை அப்லோட் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோடிங்கை ப்ளே பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கோடிங்கை ப்ளே பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? நான் உங்களுக்கு மாற்றி காமிக்கிறேன். ஒரு டைம் சிமுலேஷன் ஆஃப் பண்ணிக்கிறேன். சிமுலேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு எந்த பொசிஷனுக்கு வேணுமோ என்ன பண்ணுறேன், இது வந்து மாதிரி நான் மாற்றிட்டேன். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன இருக்குது, ஜிபிஎஸ் லொக்கேஷன் எடுத்து பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா? அப்போது 3014 3820 அப்படியே என்ன ஆயிடுச்சு, வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதே வேல்யூஸ் என்ன ஆகுது, சீரியல்லையும் நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இந்த கோடிங் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இதில் எந்த ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த ஜிபிஎஸ் கோடிங் வந்து தரேன். ஓகே, கோடிங் ப்ளஸ் சிமுலேஷன் ரெண்டுமே தரேன். நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரோட்டியஸுக்கான அடினோ ஜிபிஎஸ் லைப்ரரி என்ன பண்ணுறேன், காமனாக கீழே போடுறேன். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்க்ளூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே இருக்க ரெட் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இம்மிடியேட்டாக வந்து அப்டேட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.